வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைப் கன்வர்ஷன் பார்க்க போறோம். டைப் கன்வர்ஷன் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரும் ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒண்ணா கன்கேட் ஆனா அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன டேட்டா டைப்ல நமக்கு வரும் கிடைக்கும்ல. அது எப்படி கிடைக்கும், அதோட ஃபைனல் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அது டைப் கன்வர்ஷன் டாபிக்ல பார்க்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தட். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்ட்ரிங்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்கும் ஒன்றா கன்கேட் ஆனா அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன டேட்டா டைப்ல வரும். அது மாதிரி ஒரு பூலியனும் ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒன்றா கன்கேட் ஆனா அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும். இந்த மாதிரி அதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற இந்த டாபிக் தான் டைப் கன்வர்ஷன். ஓகே, டுடே நம்ம பார்க்க போகிறது டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷன்ல மொத்தம் நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் டைப் implicit டைப் கன்வர்ஷன். அதோட செகண்ட் டைப் explicit டைப் கன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் implicit டைப் கன்வர்ஷன்னா என்ன, explicit டைப் கன்வர்ஷன்னா என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, implicit டைப் கன்வர்ஷன்னா இப்போ ஒரு நம்பர் கூட ஒரு ஸ்ட்ரிங் கன்கேட் ஆகும்போது அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற மெத்தட் பேரு implicit டைப் கன்வர்ஷன். ஆனா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துருச்சு. பட் உங்களுக்கு தேவைப்படுற வேல்யூ ஒரு நம்பர் ஆர் பூலியன். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை நமக்கு வேணுங்கிற அந்த டேட்டா டைப்ல நம்மளால மாத்திக்க முடியும். அதுதான் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இந்த டூ டைப்ஸ் நம்ம பார்க்கறது மூலமா நமக்கு ஃபைனல் வேல்யூ என்ன வரும்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி உங்களால அந்த ஃபைனல் வேல்யூவை சேஞ்சும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன டேட்டா டைப்பாக வேணுமோ அந்த டேட்டா டைப்ல உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா implicit டைப் கன்வர்ஷன் பார்க்க போறோம். ஓகே, implicit டைப் கன்வர்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். லெட் 1 ஈக்குவல் டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம் 45 அப்படின்ட்டு. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரிங் 45. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரிங் 45 அண்ட் ஆஃப்டர் லெட் நம் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒன்னையும் அந்த நம்மையும் நம்ம கன்கேட் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போமா. லாகா அந்த 1 பிளஸ் இந்த நம்ம கன்கேட் பண்ணா நமக்கு மொத்தம் 4500. ஓகே, 4500 நமக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஓகே, இந்த ஃபைனல் வந்திருக்க வேல்யூ என்ன டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கணும்ல. இந்த ஃபைனலா வந்திருக்க இந்த வேல்யூ என்ன டேட்டா டைப் நமக்கு தெரியணும்ல. அதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட் வந்து டைப் ஆஃப் கீவேர்ட். ஓகே, இதான ஃபைனல் ஆன்சர். இதுக்கு நம்ம ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம டைப் ஆஃப் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்கறது மூலமா ஃபைனல் வேல்யூ என்ன டைப்ல வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இங்க என்ன டைப் வந்திருக்குன்னா ஸ்ட்ரிங் டைப்ல நம்மளோட ஃபைனல் வேல்யூ வந்திருக்கு. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஃபைனல் ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங்குக்கான டேட்டா டைப் கூட மல்டிபிள் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஃபைனல் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா வந்து ஸ்ட்ரிங் எனிதிங் ஸ்ட்ரிங். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதனால நம்ம அப்படி சொல்றோம்ட்டு நம்ம உள்ள ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நான் இப்போதைக்கு இந்த டைப் ஆஃப் எடுத்து விட்டுறேன். ஓகே, ஓகே, எடுத்து விட்டுட்டா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ செக் பண்ணல, அந்த வேல்யூ என்ன டைப்ல வருங்கிறத செக் பண்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாக் ஆஃப் கொடுத்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்ட்ரிங்ல கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 40 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்டு இதோட செகண்ட் வேல்யூவை நான் அகைன் ஸ்ட்ரிங்ல கொடுக்க போறேன். 45 அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன வருது, 45 வருது. ஓகே, இது என்ன டேட்டா டைப் நம்ம செக் பண்ணிடலாமா. அதுக்கு கீவேர்டு வந்து டைப் ஆஃப் கீவேர்டு. ஓகே, டைப் ஆஃப் கீவேர்ட் போட்டாலும் இதுக்கு வர ஆன்சர் ஸ்ட்ரிங்ல தான் வருது. ஓகேங்களா, அந்த ஆஃப்டர் இப்போ இதோட 2nd வேல்யூவை ஓகே
இதோட செகண்ட் வேல்யூவை நான் இப்போ நம்பராக கொடுக்க போகிறேன். ஓகே, இதோட செகண்ட் வேல்யூ இப்போ நம்பராக கொடுக்க போகிறேன். ஸோ நான் செகண்ட் வேல்யூவை நம்பராக கொடுத்தாலும் எனக்கு ஃபைனல் வேல்யூ 40 14 தான் வருது. அப்போ இதோட டைப் ஆஃப் யூஸ் பண்ணால் அதோட ஃபைனல் டைப் வந்து இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் வருது. ஓகே, ஸோ அண்ட் ஆஃப்டர் நான் அகைன் என்ன கொடுக்க போகிறேன்னா பூலியனாக கொடுக்க போகிறேன். ஸோ பூலியனோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவோட வேல்யூ 1, ஃபால்ஸோட வேல்யூ 0. ஓகே, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ட்ரூங்கிற ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு 40 ட்ரூ அப்படிங்கிறதா வருது. ஓகே, ஸோ அப்போ இதோட டைப்பும் என்னன்னா டைப் ஆஃப் போட்டு பார்த்துருவோமா? டைப் ஆஃப் போட்டால் இதுவுமே ஸ்ட்ரிங் தான் வருது. ஓகே, ஸோ அண்ட் ஆஃப்டர் நான் நெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப் கொடுக்க போகிறேன்னா அன்டிஃபைன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அன்டிஃபைன் கொடுக்குறேன். ஸோ அன்டிஃபைன் கொடுத்தாலும் 40 அன்டிஃபைன் தான் வருது. ஓகே, ஸோ இதுக்கு டைப் ஆஃப் கீவேர்ட் போட்டு பார்க்கலாம். டைப் ஆஃப் கீவேர்ட் போட்டாலும் இதுக்கும் ஸ்ட்ரிங் ஆன்சர் தான் வருது. ஓகே, அண்ட் ஆஃப்டர் நல் டேட்டா டைப் கொடுத்து பார்ப்போம். ஸோ நல் கொடுத்தாலும் எனக்கு 40 நல்னு வருது. ஓகே, ஸோ இதுக்கு டைப் ஆஃப் போட்டாலும் டைப் ஸ்ட்ரிங் டைப் தான். ஓகே, ஸோ அண்ட் ஆஃப்டர் இதுக்கு இப்போ நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஃபஸ்ட்டு அரே கொடுக்கலாம். ஓகே, நான் அரே கொடுக்குறேன்னா இந்த அரேக்குள்ள 1, 2 இப்படி நான் கொடுக்குறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட், யா 401, 2 அப்படின்னு வருது. ஸோ இதோட டைப் என்னன்னு பார்ப்போமா? இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் நம்ம இப்போ அடுத்து ஆப்ஜெக்ட் கொடுத்து பார்க்கலாம். 1 ஃபஸ்ட்டு கீ கொடுத்துக்கலாம், அப்புறம் வேல்யூ கொடுத்துக்கலாம் 1. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் நமக்கு ஃபைனல் வேல்யூ ஸ்ட்ரிங் டைப்பில் தான் வரும். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் எடுத்து விட்டாலும் நமக்கு வர ஆன்சர் ஸோ 40 ஆப்ஜெக்ட் வரும். ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் டைப் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால நம்ம இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கிட்டோன்னு. ஸ்ட்ரிங்கு கூட எந்த டேட்டா டைப் நம்ம கன்கேட் பண்ணாலும் அதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு வர்றது ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா நம்பர் டைப்புக்கு பார்க்கலாம். ஓகே, நான் லாக் ஆஃப் கன்சோல் லாக் மெத்தட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போகிறது நம்பர் 40ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் என்னோட செகண்ட் வேல்யூவாக ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுக்குறேன் 40. ஸோ இந்த டேட்டா டைப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங் கூட எதை கன்கேட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் ஸ்ட்ரிங் தான் வரும். அதனால் டைப் ஆஃப் போட்டால் நமக்கு ஃபைனலாக ஸ்ட்ரிங் தான் வரும். ஓகே, ஸோ செகண்டாக நம்ம கொடுக்கலாம். ஸோ செகண்டாக இப்போது ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் கூட கன்கேட் பண்ணலாம். ஸோ 40 + 40 18 வந்துருச்சு. ஸோ இதை டைப் ஆஃப் பண்ணி பார்க்கலாமா? ஸோ டைப் ஆஃப் பண்ணி பார்த்தா ஸோ இதோட ஃபைனல் வேல்யூ டேட்டா டைப் நம்பர்னு நமக்கு வந்திருக்கு. ஒரு நம்பரும் இன்னொரு நம்பரும் கன்கேட் பண்ணால் ஃபைனல் ஆன்சரும் நம்பர்னு வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொடுக்கலாம். டைப் ஆஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ட்ரூ நான் கொடுக்குறேன். ஸோ ட்ரூன்னு கொடுத்தா எனக்கு 41ங்கிற நம்பர் வந்திருக்கு. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ட்ரூவோட வேல்யூ 1, ஃபால்ஸோட வேல்யூ 0. ஓகே, ஸோ ஃபால்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா 14 தான் வரும். ஏன்னா 40 + 0 40. ட்ரூன்னு கொடுத்தா 40 + 1 41 நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த 40 41 இந்த மாதிரி கலரில் இருந்தாலே அது ஸ்ட்ரிங் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி கலரில் வந்தாலே அது ஸ்ட்ரிங் கிடையாது. ஸோ இது ஒரு நம்பர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், கீவேர்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாலும் நமக்கு அது நம்பர் தான் ஷோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம அன்டிஃபைன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ அன்டிஃபைன் கொடுக்கலாமா? அன்டிஃபைன் கொடுத்தா எனக்கு இங்கே NaN அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஷோ ஆயிருக்கு. NaNனா நாட் அ நம்பர் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இந்த நாட் அ நம்பரோட வேல்யூ என்னன்னா 0. ஓகே, இந்த நாட் அ நம்பரோட வேல்யூ 0. இந்த நாட் அ நம்பரோட டைப் வந்து நம்பர் டைப். ஓகே, ஸோ இங்கே நான் டைப் ஆஃப் கொடுத்தா எனக்கு நம்பர் தான் ஷோ ஆகும். ஓகே, இந்த நாட் அ நம்பரோட டைப் வந்து நம்பர் டைப், அதோட வேல்யூ 0 மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஆஃப்டர் நான் என்ன கால் பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் டேட்டா டைப்பான நல்ல கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ நல்லோட வேல்யூவும் 0 தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் டேட்டா டைப்ஸாக பார்த்துருக்கோம். அன்டிஃபைன்னா எப்படி வரும், நல்லனா நமக்கு எப்படி கொடுத்தா எப்படி வரும், இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம டேட்டா டைப் வீடியோவிலே ப்ரீஃபாக சொல்லியிருக்கோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ 40 + நல்னா ஸோ இதை டைப் ஆஃப் பண்ணால் நமக்கு நம்பர் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட ஃபைனல் ஆன்சர்ஸ். இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அரே யூஸ் பண்ணலாமா?
1,2. இங்கே வந்து 401,2 வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஒரு நம்பர் கூட நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஒரு நம்பர் கூட நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது அதோட ஃபைனல் ஆன்சர் ஸ்ட்ரிங் டைப்பில் தான் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் நம்ம இப்போ ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கீ கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். ஸோ இங்கே 40 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இதுக்கு டைப் ஆஃப் போடுறேன். இதோட ஃபைனல் ஆன்சரும் நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்னா நம்ம டேரெக்டாக ஒரு நம்பரை ஒரு ஃபங்க்ஷனோட கன்கேட் பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம இங்கே ஃபங்க்ஷன் கூடலாம் நம்ம கன்கேட் பண்ணாமல் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எதனால் நமக்கு இந்த 3 வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் ஆகுதுன்னா நம்மளோட ஃபைனல் வேல்யூ எப்பயுமே ஒன்று ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பூலியன் டைப்பில் இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்பர் டைப்பில் இருக்கும். ஓகே, ஒரு அரேக்குள்ளே இருக்க வேல்யூனாலுமே இந்த 3 ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஒன்று ஸ்ட்ரிங், இல்லை நம்பர், இல்லைன்னா பூலியன். அதனால தான் இந்த 3 வேல்யூ ரிப்பீட்டடாக வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பூலியனுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே லாக் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல லாக் ஆஃப்குள்ள பூலியன் நான் கால் பண்ணிடுறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, ஸோ கேபிட்டல் பி போடக்கூடாது, ஸ்மால் பி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வேல்யூ தான், டேரெக்டாக வேல்யூ ஃபீட் பண்ணால் நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் ஃபீட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து பூலியன் நமக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பூலியனோட மெத்தட்ஸ் தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பூலியன்ஸோட வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, பூலியன்ஸோட வேல்யூ என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் இங்கே ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரூ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இது கூட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட ஸ்ட்ரிங்கை கன்கேட் பண்ணுறேன். இதோட ஆன்சர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரிங் எனிதிங் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ட்ரூ ஸ்ட்ரிங் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை டைப் ஆஃப் பண்ணி பார்த்தா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் இப்போ இது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூட ஒரு 30ங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு இப்போ வர ஆன்சர் என்ன, 31 வந்திருக்கு. ஓகே, நமக்கு வர ஆன்சர் 31 வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரூவோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1. ஸோ 1 + 30 31 வந்திருக்கு. இதை டைப் ஆஃப் பண்ணோம்னா இதோட வேல்யூ நம்பர், ஃபைனல் வேல்யூட டேட்டா டைப் நம்பர். ஓகே, ஸோ அண்ட் ஆஃப்டர் இந்த டைப் ஆஃப் கூட நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு பூலியனை யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரூங்கிற இன்னொரு பூலியன் யூஸ் பண்ணால் ட்ரூங்கிற ஆன்சர் வரும். ஸோ ட்ரூவோட வேல்யூ 1, அனதர் ட்ரூவோட வேல்யூ 1. இஃப் இன்கேஸ் நான் ஃபால்ஸ்னு கொடுத்தா ஃபால்ஸோட வேல்யூ 0. ஓகே, ஸோ அதோட ஆன்சர் ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இப்போ 2ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதோட டேட்டா டைப்பும் நம்பர் தான். ஓகே, ஸோ டைப் ஆஃப் யூஸ் பண்ணாலும் இதோட கடைசி டைப் நம்பர் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஆஃப்டர் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது அன்டிஃபைன்ட். ஓகே, ஸோ அன்டிஃபைன்ட் யூஸ் பண்ணால் நமக்கு நாட் அ நம்பருங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நாட் அ நம்பரோட டைப் என்ன, நம்பர், அதோட வேல்யூ 0. ஓகே, சேம் லைக் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு நல்லோட டேட்டா டைப்பும் பார்க்கலாம். ஸோ நல்லோட வேல்யூ 0. ஓகே, ஸோ நல்லோட வேல்யூ 0னா ட்ரூவோட வேல்யூ 1. ஸோ 1 + 0 1 தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ 1 என்ன டைப், நம்பர் டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரே. ஸோ அரேக்குள்ள 1,2. ஓகே, நீங்கள் ஒரு பூலியன் கூடயோ ஒரு நம்பர் கூடயோ ஒரு ஸ்ட்ரிங் கூடயோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இருக்க நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்குள்ள இருக்க அரே ஆர் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணும்போது அதோட ஃபைனல் ஆன்சர் எப்பயுமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் வரும். ஓகே, ஸோ இங்கே டேட்டா டைப் நான் டைப் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். டைப் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்ட்ரிங் ஆன்சர் தான் கடைசியில் வரும். ஓகே, சேம் லைக் தட் ஐ எம் யூசிங் ஆப்ஜெக்ட் மாடல் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு ஸ்ட்ரிங் டைப்பில் தான் வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங்கில் தான் வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். ஓகே, ஸோ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம், நம்பர் பார்த்துட்டோம், பூலியன் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்ட்டு அகைன் நான் சொல்கிறேன். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப் கூட கன்வெர்ட் பண்ணும்போது அதோட ஃபைனல் வேல்யூவோட என்ன டேட்டா டைப் வருதுங்கிறது செக் பண்ணுற மெத்தட் தான் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மெத்தட். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஏன் இந்த டேட்டா டைப்பில் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் ஆஃப்டர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் நம்மளோட ஃபைனல் வேல்யூ என்ன டேட்டா டைப் வருது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னா நம்மளோட ஃபைனல் வேல்யூ என்ன டேட்டா டைப்பில் வந்தாலும்
நமக்கு என்ன டேட்டா டைப் தேவைப்படுதோ அந்த டேட்டா டைப்பை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் மெத்தட் பார்க்கலாம். ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் யூசிங் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாக் ஆஃப்குள்ள நான் ஃபர்ஸ்ட் 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் இதுக்குள்ள ஒரு 20ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் கூட எதை கன்வெர்ட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரும். இஃப் இன் கேஸ் இந்த ஸ்ட்ரிங் நமக்கு நம்பராக இருந்தால் இது கன்வெர்ட் பண்ணும்போது 120ங்கிற நம்பர் டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு வேண்டுங்கிறதும் இந்த ஃபைனல் ஆன்சர் நம்பர் டேட்டா டைப்ல தான் வேணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டாலே போதும். இந்த 100ம் இந்த 20யும் ஆட் ஆகி நமக்கு 120ங்கிற நம்பர் டேட்டா டைப் ஷோ ஆகும். அதை எப்படி பண்ணலாம்னா, இங்கே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்னா நீங்கள் அந்த மெத்தடோட நேம் மட்டும் ரைட் பண்ணால் போதும், உங்களோட வேல்யூ அந்த மெத்தடாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல நம்பர் கன்ஸ்ட்ரக்டர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி, ஓகே, இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு முன்னாடி நான் நம்பர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலே அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலில் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே நம்பர் கேபிட்டல், ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டலில் கொடுக்கணும், இதெல்லாம் ஸ்மால் தான். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி கொடுத்தாலே இந்த நம்பர் கன்ஸ்ட்ரக்டர் இந்த ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ணி 100 + 20 120 அப்படிங்கிற ஒரு நம்பர் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் யூசிங் டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து நம்பர் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஆஃப்டர் தட் பூலியன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப்டர் தட், ஸோ ஸ்ட்ரிங் பார்க்க கூட தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரிங் கூட இன்னொரு ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணாலே, ஒரு ஸ்ட்ரிங் கூட இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணாலே நார்மலாகவே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்டரை ஸ்ட்ரிங் கேபிட்டலில் மட்டும் எஸ்ஸை கொடுத்துட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நம்பர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும் நம்ம பார்க்கலாம். ஸோ லாக் ஆஃப்குள்ளே இங்கே நம்பர் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன். இந்த நம்பர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் அனதர் ஒன் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, அனதர் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர் கொடுத்தா டேரெக்டாக நம்பராகவே மாறிடுது. ஓகே, ஸோ இப்போ நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எதுவுமே கொடுக்கலன்னா அது 0ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். 0 ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் நம்பர். ஓகே, ஓகே, ஸோ அந்த ஆஃப்டர் நான் இப்போ இதுக்குள்ள ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன், எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன். ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கும் நமக்கு 0ங்கிற ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் நான் இதுக்குள்ள ட்ரூ கொடுக்க போகிறேன். ஸோ ட்ரூவோட வேல்யூ ஆல்ரெடி வி நோ, ஸோ 1. ஓகே, அண்ட் ஃபால்ஸ் கொடுத்தா திஸ் ஆல்சோ ஆல்ரெடி வி நோ, ஸோ ஃபால்ஸ், 0ங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ள அன்டிஃபைன்ட் கொடுக்க போகிறேன். அன்டிஃபைன் கொடுத்தா நாட் அ நம்பர்ங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதோட டைப் நம்பர், வேல்யூ 0. ஓகே, இப்போ நல் கொடுத்தா டேரெக்டாகவே நல் 0ங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எதாவது பார்த்துருக்கோம்னா ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர், இஃப் யூ ஐம் யூசிங் நம்பர் அண்ட் பூலியன் அண்ட் அன்டிஃபைன் அண்ட் நல் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இது கூட அரே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ள அரே யூஸ் பண்ணால், எம்டி அரே யூஸ் பண்ணால் 0. ஸோ இது கூட நான் சிங்கிள் டிஜிட் கொடுத்தேன்னா அதோட சிங்கிள் டிஜிட்டோட வேல்யூ அப்படியே வரும். இஃப் இன்கேஸ் நான் டபுள் டிஜிட் கொடுத்தேன்னா அதோட வேல்யூ நாட் அ நம்பராக கன்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டரால் ஒரு நம்பர் வேல்யூவை தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நம்பர் இருந்தால் அதை நாட் அ நம்பராக ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் பூலியன் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ பூலியன் ஆக்சுவலாகவே நேச்சுரலாகவே 2 வேல்யூ இருக்கும். ஸோ 2 வேல்யூ மீன்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கீ, அனதர் கைண்ட் ஆஃப் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு பேர் கீ, கோலன் வச்சு செகண்ட் கொடுக்கறதுக்கு பேர் வேல்யூ. ஓகே, 6 இது வேல்யூ. ஸோ ஸோ அதனால நம்ம நார்மலாகவே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் அதோட வேல்யூ நாட் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நாட் நம்பர் ஆல்சோ டைப் ஆஃப் நம்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஃபைனல் வேல்யூ வந்தாலும் நம்பர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் வேல்யூவை நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூலியன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் லாக் ஆஃப் ஃபுல்லாக பூலியன் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பூலியன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். பூலியனுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஓகே, ஸோ லாக் ஆஃப், நான் ஃபர்ஸ்ட் பூலியன் கால் பண்ணிக்கிறேன். Okay, Boolean constructor. The Boolean constructor inside I given one string value. Okay, so we already seen that. So empty string return 0 value. Okay, so 0 means the 0 value of Boolean, it will return false value. Okay, so அதனால தான் இங்க false value வந்திருக்கு. Okay, so இந்த string method
எம்டி ஸ்ட்ரிங் 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். 0வோட வேல்யூ பூலியன்ல ஃபால்ஸ். ஓகே, இஃப் ஐ கிவன் எனி வேல்யூ மீன்ஸ் இட் வில் பி ரிட்டர்ன் நாட் 0. ஓகே, ஸோ 0 வந்தால் மட்டும்தான் அது ஃபால்ஸ். அங்கே வேற ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்தாலுமே அது ட்ரூவாக மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்குக்கான பூலியன் மெத்தட். ஓகே, அண்ட் ஆஃப்டர் நான் இப்போ ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன். 0 அப்படின்னு நான் யூஸ் பண்ணால் ஃபால்ஸ். எதுவுமே யூஸ் பண்ணலைனாலும் இது 0ங்கிற ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால இது ஃபால்ஸ். இப்போ நான் 0 யூஸ் பண்ணாமல் ப்ளஸில் வேல்யூ யூஸ் பண்ணுறேன் 45. ஸோ இது இட் வில் பி ரிட்டர்ன் ட்ரூ. இப்போ நான் இங்கே மைனஸில் வேல்யூ யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸில் வேல்யூ யூஸ் பண்ணாலும் ட்ரூ தான். 0ங்கிற வேல்யூ வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். அதே மாதிரி நல்லுங்கிற ஒரு வேல்யூ வந்தாலும் ஃபால்ஸ். ஓகே, நாட் அ நம்பர் அப்படிங்கிறது வந்தாலும் ஃபால்ஸ். ஓகே, ஏன்னா நாட் அ நம்பர் வேல்யூனா நமக்கு தெரியும் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது 0. நாட் அ நம்பரோட டைப் நம்பர். ஓகே, ஸோ மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ அண்ட் ஆஃப்டர் இப்போ நம்ம பூலியன் யூஸ் பண்ணலாம். ஸோ பூலியனுக்குள்ளேயே ஒரு பூலியன். ஓகே, இப்போ நான் ட்ரூன்னு கால் பண்ணால் ட்ரூங்கிறதா ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா ட்ரூவோட வேல்யூ 1. ஸோ 1ஓட பூலியன் வேல்யூ ட்ரூ. ஓகே, இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு கால் பண்ணால் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஏன்னா ஃபால்ஸோட வேல்யூ 0. 0 ஆஃப் பூலியன் வேல்யூ ஃபால்ஸ். ஓகே, அண்ட் ஆஃப்டர் அன்டிஃபைன்ட் யூஸ் பண்ணலாமா? அன்டிஃபைண்டோட ரிட்டர்ன் வேல்யூ என்ன? நாட் நம்பர். நாட் நம்பரோட வேல்யூ என்ன? 0. ஸோ இட் வில் பி ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, அண்ட் ஆஃப்டர் நம்ம யூஸ் பண்ணுறது நல். ஸோ நல்லோட டேரக்டான டைப்பே 0 தான். ஸோ it will be written false. Okay, and after I'm using array method. So array method it will be written string. So it will be written always true. Okay, if you use to array method it will be written always true. Okay, if you given any value or nothing, always it will be written true. Okay, because this is a non-primitive data type. So okay, I given 2, 3, same like it will be written true. Okay, and after I am using to object method, open close bracket. ஸோ ஆப்ஜெக்ட் மெத்தடும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நம்ம எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனில் யூஸ் பண்ணால் பூலியனில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ட்ரூங்கிற வேல்யூ தான் வரும். அது கூட வேல்யூ இருந்தாலும் இல்லைனாலும் ட்ரூங்கிற ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கு ஒரு கீ கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிங்கிற ஒரு கீ கொடுத்து இதுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணலாம். வேல்யூ அப்ளை பண்ணாலும் ட்ரூங்கிற ஆன்சர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனோட நம்பர் அண்ட் பூலியன். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் அதுக்கு நீட் கிடையாது. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கால கன்வெர்ட் பண்ணாலே அது ஆப்வியஸாக அதோட ஃபைனல் வேல்யூ ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஓகே, பட் இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் யூ யூஸ். ஓகே, ஸோ லாக் ஆஃப் இன்சைட் ஐ எம் யூசிங் ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் a string constructor that inside I am using 1 means it will be written final answer type. Obviously it will be written string. Okay, I am using for true. I am using anything it will be written string. Okay, I am using for undefined also it will be written directly. It show undefined. The type is string type. Okay, string கூட நீங்க எது யூஸ் பண்ணாலும் string தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஓகே, ஸோ டைப் டோட்டலாக டைப் கன்வர்ஷன் மெத்தடில் 2 டைப்ஸ். அதில் ஒன்று இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், another one எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஓகே, ஸோ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் எதுக்கு பார்த்தோம்னா டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப் கூட கன்வெர்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன டேட்டா டைப்ல வருதுன்னு செக் பண்றது இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னா ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவோட கன்வெர்ட் பண்ணும்போது வர டேட்டா டைப் உங்களுக்கு என்ன டேட்டா டைப்பா வேணுமோ அந்த டேட்டா டைப்பா மாற்றி வர வைக்கிறது பேர் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு இந்த டைப் கன்வர்ஷன் மெத்தட் புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ டு